என்ன ஆங்கிளில் நீங்கள் சொல்கிற கடவுள் கொள்கையினால் எவ்வளோ டேமேஜ். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசுவை பற்றி எதாவது பேசுனாங்களா? பைபிளில் மூசா இருந்தார்ல, இயேசுன்னு ஒருத்தர் வருவார், அவர் கடவுளுடைய மகன், உங்கள் எல்லா பாவத்தையும் அவர் மீட்பார் அப்படின்னு பைபிளில் இருக்கா? ஒரு ஆயத்து இருக்கா? நபிமார்கள் தொடர்ச்சியாக வருவாங்க, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க எல்லாமே இருக்குல்ல. அதே பேட்டர்ன் தானே பார்க்க முடியுது. அப்புறம் எதை வச்சு நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க? எல்லாம் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு கொடுங்க, பைபிள்லேருந்து கொடுங்க போதும், எனக்கு குரான்லேருந்து வேண்டாம். குரானில் நான் பேசுகிறேன், அதை தான் நீங்கள் ஈமான் கொள்ளலையா, அதை பற்றி பேசுங்க. அப்போ முடியுதா? ஏதாவது ஒரு இடத்துல லூப் ஹோல் இருக்கா? ஒன்றுமே இல்லை. புரியுதா? இப்போ படிப்படியாக அவங்க தாய் வயிற்றில் வளர்ந்தாங்க, வெளியே வந்தாங்க, நடக்க முடியாமல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தாங்க, வயசு வந்துச்சு, விளையாடி இருப்பாங்க, செட்டு இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அந்த ஊரில் அந்த குழந்தைங்களுக்கே உண்டான அந்த இனிப்பு வாங்கி சாப்பிட்ருப்பாங்க, குழந்தைங்களுக்கே உண்டான அந்த எல்லா வேலையும் செஞ்சுருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவராலாக எல்லாம் சொல்கிறான் முடிஞ்சதை தான் சொன்னல, ஹுஜ்ஜத்து நிறுவியாச்சு, காட்ட வேண்டிய எவிடன்ஸ் இதுதான். இதை நீ போய் ஒரு இந்து சகோதரர்கள்ட்ட காட்டு, இதை வச்சுட்டு பைபிள் ஒரு கொடுத்துரு, சரியா? நம்ம பல கருப்பையாக இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்துரு. சாட்ஜிபிடி அடித்து சொல்லுது. நான் சாட்ஜிபிடிகிட்ட மற்ற ஆங்கிளில் கேட்குறேன். நான் பைபிள் நான் என்ன சொல்கிறேன்ல, ஈசனை பற்றி உன்னுடைய ஒப்பீனியன், அவர் இறைத்துவராக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். சாட்ஜிபிடி சொல்லுது. எப்படி சொல்கிற அப்படின்னா, அவரே இன்னொரு கடவுளை வணங்கினார், ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் வணங்குவதற்கு வாய்ப்பு இல்லை சாட்ஜிபிடி சொல்லு. அது எப்படி லாஜிக்கலாக யோசிக்கணும். அதாவது ஃபேக்ட் பொறுத்த வரைக்கும் ஏஐ கட்ட சொல்லிடும். அதுக்கிட்ட நீ கருத்து கேட்டேன்னா சொல்லாது. புரியுதா? முகம்மதுன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் நல்ல பையனா கெட்ட பையனா அப்படின்னு கேட்டால் சொல்லாது. காந்தியோடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு கேட்டால் சொல்லாது. காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு கேட்டால் சொல்லும். சாட்ஜிபிட்டியில் என்ன இருக்கும்னா, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா புக்கும் அதுக்குள்ளே இருக்கும். இங்கிலீஷு, தமிழ், அரபி, அதுக்கு எவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்துருக்காங்களோ எல்லா புக்கும் அது மெர்ஜ் பண்ணி உள்ளே உட்காந்துக்கும். அது எத்தனை வாட்டி நம்ம கேட்டாலும் வேறு ஆங்கிளில் சாட்ஜிபிட்டி என்ன சொல்லுது, திரும்ப சொல்லுது, இயேசு இறை தூதராக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். குரான் சொல்வது தான் இயேசுவுக்கு பொருந்துகிறது. குரான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பைபிளோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இயேசு ஒரு இறை தூதர் என்பதைத்தான் நம்மால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அவர் கடவுளாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சாட்ஜிபிடி நான் முஸ்லீம்களாக உருவாக்கினாங்க. அதுக்கு மெஷின் லேர்னிங், அது ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்தவங்களா யார்? காமன் சென்ஸ். புரியுதா? அதே நீ தர்கா பற்றியும் நீ இஸ்லாத்தை பற்றியும் கேளு, ரசூல்லா இப்படி பண்ணாங்களா அப்படி பண்ணாங்க, எடுத்து போடுங்க, நீங்களும் பேசுங்க, வீடியோ தயார் பண்ணி போடு. நான் வேணாம்லாம் சொல்ல, சரியா? அப்போது இது வரைக்குமான இந்த விஷயங்கள் போதும், சரியா? அப்போது எல்லா ஹுஜ்ஜத்தும் இப்போ கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. தீன் என்னன்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னு கம்ப்ளீட் ஆச்சு. வேலை செஞ்சால் மட்டும்தான் என்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர். எவனுக்கோ ஏதோ ஒரு அப்பனுக்கு பிறந்துட்டீங்கன்னுலாம் நான் உங்களை சொர்க்கம் தந்துட மாட்டேன். எல்லாம் சொல்கிறேன், புரியுதா? ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் நான் குற்றம் பிடிப்பேன். எல்லாரையும் முஸ்லீமாக நான் கன்சிடரும் பண்ண மாட்டேன், எல்லாரையும் யூதராகவும் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். புரியுதா? நீ எந்த ஊரில் பிறந்த, நீ உனக்கு என்ன சோர்ஸ் இருந்துச்சு, இதை வச்சு தான் நான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டான். இனி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஃபைனல் டச்சப்பு கடைசியில் இருக்குது. புரியுதா? கடைசியாக ஒரு சூப்பர் ஓவர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஈசா நபியோடைய வாயிலேருந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து சும்மா கிழிச்சு தொங்க விட்டுருப்பான் அல்லாஹ் இந்த கிளைமேக்ஸில்.